எப்படி இருக்கீங்க ஐயா? ஆ நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க ஐயா. உங்க பேத்தி பிறந்தப்போ இந்த கோயிலுக்கு வந்தீங்க, அதுக்கப்புறம் இப்பதான் வரீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்லையே, இவ்ளோ சரியா ஞாபகம் வச்சிருக்கீங்க. அதெல்லாம் மறக்க முடியுமாமா? அன்னைக்கு வந்தப்போ நீங்களும் ஐயாவும் சேர்ந்து அவ்வளோ அருமையா நம்ம கோயில்ல கச்சேரி பண்ணீங்க. அதுக்கப்புறம் எப்போ அந்த மாதிரி ஒரு கச்சேரி நம்ம கோயில்ல நடக்கும்னு நாங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த தடவை அதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல. ஆனா கூடிய சீக்கிரமே நிச்சயம் இந்த கோயில்ல நாங்க கச்சேரி பண்ணுவோம். ரொம்ப சந்தோஷமா. அப்புறம் பூசாரி, எதிர்பாராத விதமா நடந்த சில பிரச்சனையால என் குடும்பம் பல சங்கடத்தை சந்திக்க வேண்டியதா போச்சு. இப்ப அது எல்லாத்தையும் கடந்து வந்திருந்தா கூட மனசுக்கு ஏதோ ஒரு பாரமாவே இருந்துச்சு. அதான் ஜெயாவுக்கு திருஷ்டி பரிகாரம் பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கோம். நல்லபடியா பண்ணிடலாம் ஐயா. நீங்க முதல்ல அம்மாவை கூட்டிட்டு போய் ஒரு குடம் வேப்பிலையும் மஞ்சளையும் கலந்த தண்ணியில அம்மாவை தலைமுழுக வச்சு கூட்டிட்டு வாங்கய்யா. சரிங்க. கணவர் கையால அந்த சாங்கியத்தை செஞ்சதுக்கு அப்புறம் நாம திருஷ்டி பரிகாரத்தை ஆரம்பிக்கலாம். சரிங்க. வாங்க எல்லாரும் வாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. பொன்னி, நீயும் வந்து உட்காரு. அத்தை, நானா? நான் எதுக்கு அத்தை? ஆண்டி, பொண்ணு எதுக்கு ஆண்டி உட்காரணும்? என்னதான் எல்லா பிரச்சனையும் நல்லபடியா முடிஞ்சிருந்தாலும் நீதான் அதுக்காக முன்ன நின்னு உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ போராடின. அந்த விஷயம் டிவில எல்லாம் வந்து உன் மேலயும் நிறைய திருஷ்டி பட்டிருக்கும். அதனால உனக்கும் திருஷ்டி பரிகாரம் பண்ணணும். வா உட்காரு. பொன்னி, அம்மா தான் உட்காருன்னு சொல்றாங்களே, உட்காரு போ. வா உட்காருவாமா. போ உட்காருங்க பொன்னி. உட்காரு போ. அண்ணே, நீங்க போய் இன்னொரு கூட தண்ணி எடுத்துட்டு வாங்கண்ணே. அதோ போறேன். உட்காரு உட்காரு.